ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஆணி மாதம் உங்களுடைய ஆதாய ஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசியில வந்து உட்கார்ந்த காரணத்தினாலையும், உங்களுடைய ராசி அதிபதி புதன் வலுப்படுறதுனாலையும், 10ஆம் இடத்துல உள்ள சனியை குரு பார்க்கறதுனாலையும் ரொம்ப சிறப்பாகவே அமையும் சொல்லலாம். வேலைகள் அதிகம் வரும், ஆனாலும் அதை வந்து சாமர்த்தியத்தோட நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உச்ச குருவோட பார்வை உங்களுடைய தொழில் இடத்துல விடுறதுனாலையும், உங்களுடைய தொழிலதிபதி உச்சம் பெற்றுக்கிறதுனாலையும், சனி வந்து நிறைய இடர்பாடுகளையும் வேலைகளையும் அடுக்கினாலும் கூட உங்களால் வந்து ரொம்ப அற்புதமா செயலாற்ற முடியும். அது வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நல்ல பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றுத்தரும்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் ஆதாயம் காணக்கூடிய மாதமா இது இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு கீழே பணிபுரியாத ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும். லாபத்துல குறைவு ஏற்படாம பார்த்துக்கணும், அல்லது தேவையற்ற பயணங்கள் மூலியமா உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பயணங்கள் போது நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். கோல் சொல்ற ஊழியர்கள் கிட்ட நீங்க விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய நேரம். இரும்பு, விவசாயம், ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு துறையில பணிபுரியறவங்க அல்லது அரசு ஒப்பந்தங்களை பெற்று பணியாற்றுறவங்க அவங்களுக்குலாம் அமோகமான ஒரு லாபங்கள் ஏற்படும். எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதம். குடும்பத்துல மன மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னாலும் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிற காரணத்தினாலே, செவ்வாய் தாம்பத்திய ஸ்தானத்துல இருந்து சனியோட பார்வையை வாங்குற காரணத்தினாலே கணவன் மனைக்குள்ளார பிணக்குகள் ஏற்படலாம். அதை பக்குவத்தோட சமாளிக்க உச்ச குரு உங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லலாம். பெரியவர்களுடைய அனுகிரகம் உண்டு. சில நேரங்கள்ல குழந்தைகள் கூட உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்கலாம். அது உங்களுக்கு மன உபாதையை உண்டு பண்ணும். கை கால் எலும்பு வலிகள், உடல் சோர்வு, வாயு துணை இதெல்லாம் வந்து தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அஜீரண கோளாறும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. தாயோடைய உடல்நிலையில கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தந்தையோட உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அவங்களுடைய கல்வி நிலையும் நல்ல மேம்பாடு அடையும்னே சொல்லலாம். இந்த மாதம் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படுற நேரம்னே சொல்லலாம். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளால மன உளைச்சல்கள் ஏற்படலாம். அதற்கான மாதம் தான். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர்,